friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட Bosch dishwasher பத்தி தாங்க. Actually இது வாங்கி 6 months ஆயிடுச்சு. So 6 months யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட personal experience with the Bosch dishwasher தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது வந்து promotional வீடியோலாம் இல்லங்க. என்னோட personal experience மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போறேன். Actually நான் வந்து working women அது மட்டும் இல்லாம எனக்கு ரெண்டு சின்ன குட்டீஸும் இருக்காங்க. 6-year-old and 5-year-old. நான் ஃபர்ஸ்ட்ல மேட் தான் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு அந்த டைமிங் செட் ஆகாதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு தான் நான் இந்த Bosch dishwasher வந்து வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமாவும் மலைப்பாவும் தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே சொல்லாம இருக்க முடியாதுங்க. இது எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என்னோட டே டு டே லைஃப்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல நான் Bosch dishwasherோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதோட ப்ரைஸ், அது மட்டும் இல்லாமல் அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி பார்த்துக்கணும், அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃபைனல் வர ஸ்கிப் பண்ணாமல் என்னோட வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேலே நீங்கள் பார்க்குறது வந்து அந்த கவரு. நான் இதுவும் Bosch பிராண்ட்லேயே வாங்கிட்டேன். இதை வந்து அழகாக ரெண்டு சைடில் சிப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் டிஷ்வாஷர் வந்து டஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காகவும் நான் இந்த கவர் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மெயினான இந்த ஸ்விட்சஸ் பற்றியெல்லாம் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி நான் உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டிடுறேன். இதில் வந்து நமக்கு 2 ரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ரேக்ஸு கீழே இந்த மாதிரி விங்ஸ் தந்துருக்குறாங்க. இந்த விங்ஸில் இருக்கிற ஹோல் வழியாக தான் அந்த வாட்டர் வந்து ஸ்பார்க்கிள் பண்ணி நம்மளோட வெசல்ஸை வந்து ஈவனாக வாஷ் பண்ணி தருது. இப்போ வந்து இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சால்ட்டு ஃபில் பண்ணணும். நான் வந்து மொத்தமாகவே சால்ட்டை டம்ப் பண்ணி போட்டுருவேன். போட்டேன்னா ஒரு 1.5 வீக்ஸுக்கு எனக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. இப்போ உங்கள்ட்ட சும்மா காட்டுறதுக்கு, டெமோ காட்டுறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். இதான் அந்த சால்ட்டு. இதெல்லாம் நான் ஃபுல்லாக வாங்கி வச்சுருவேன். மந்த்லி காலி ஆகும்போது நான் வாங்கி வச்சுருவேன். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே தண்ணி இருக்கும். இந்த தண்ணி தான் சாஃப்டாகி நம்ம வெசலை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு 1/2 கிலோ கூட நம்ம உள்ளே வந்து தட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த தண்ணி வெளியில் வரும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அது பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஃபில்டர் மாதிரி. அது வந்து என்னென்னா நம்ம வெசல் நார்மலாக வாஷ் பண்ணுற சிங்கில் கூட இருக்கும் பாருங்கள், திப்பியெல்லாம் தனியாக எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஃபில்டரிங் சிஸ்டம் தான் அது. தண்ணியெல்லாம் இது வழியாக தான் உள்ள பைப்பில் ட்ரெயின் ஆகி வெளியில் போயிடும். இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி வீக்லி ஒன்ஸோ இல்லாட்டி டெய்லி கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக திப்பியெல்லாம் இல்லாமல் தான் இதில் வந்து நான் போடுவேன். இப்போ நம்ம வாஷ் பேசினில் நம்ம பாத்திரம் விளக்க போட்டாலுமே இப்போ நம்ம கருவேப்பிலை இதெல்லாமே அந்த திப்பி எல்லாமே நம்ம எடுத்து தனியாக பேஸ்கெட்டில் போட்டுட்டு தான் சிங்கில் போடுவோம். அதே மாதிரி தான் நான் இதையும் மெயின்டைன் பண்ணுறேன். நம்ம எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா அதோட லைஃப் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நான் பிளேட்ஸ் எல்லாம் இன்றைக்கி இங்கே வச்சிடுறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு வெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ நான் காட்டுற பேஸ்கெட் வந்து ஸ்பூன் ஹோல்டர், ஸ்பூனு, அது மாதிரி சின்ன சின்ன கரண்டிங்க, கத்தி இதெல்லாம் வச்சுக்கலாம். அதையுமே நான் வச்சாச்சு. நம்ம அழகாக ஈவனாக அடுக்கிட்டோம்னா இது வாஷிங் வந்து நல்லாவே பக்காவாக வரும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா தண்ணி வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. மேலே வந்து சின்ன வெசல்ஸு, கிளாஸு, டம்ளர் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறோம். அது மாதிரி நம்ம செராமிக் பிளேட்ஸ், இந்த மாதிரி பாட்டில்ஸு எல்லாமே நம்ம இதில் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எந்த பொருள் இதில் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அலுமினியம் எல்லாம் இதில் வைக்கவே கூடாது. அது மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான பேன்ஸ், நான்ஸ்டிக்கு தவாஸ் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஸோ நான் எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டேன். அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்ம நினைப்போம் இது ரொம்ப வேலை, இதுக்கு நம்மளே வாஷ் பண்ணிடலான்னு. நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டு அந்த அழுக்கெல்லாம் தேய்க்கணும். பட் இதில் வந்து அப்படி இல்லை. நான் வந்து திப்பியை மட்டும்தான் எடுப்பேன். திப்பியை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தை வந்து பேஸ்கெட்டில் நெப்பும்போது பைப்பை, வாஷ் பேசினில் இருக்க பைப்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிடுவேன். அதிலே அது வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஆனால் அந்த அழுக்கு கூட போகணும்னு தேவையில்லைன்னு தான் சொல்கிறாங்க. நான் என்னோட மிஷினோட லைஃபுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம ஈக்குவலாக ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியதுன்னா அந்த அடியில் இருக்கிற விங்ஸில் வந்து எந்த பாத்திரமுமே தட்டுப்படக்கூடாது. அதை வந்து நம்ம மெயினாக ஒரு தடவை சுற்றி பார்த்துக்கிறணும். ஓகேவா? நான் வந்து மெய்டு வச்சுருந்தேன். எனக்கு மெயினாக என்னென்னா எனக்கு அந்த டைமிங் செட் ஆகலை, நான் ஒர்க்கிங்னால. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருந்தது. ஆனால் போக போக உண்மையிலே சொல்லணும், இது எனக்கு என்னோட வலது கை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கீழே வந்து
நம்ம வந்து சுற்றி விட்டு பார்க்கணும். எந்த இடத்துலையுமே அந்த விங்ஸ் வந்து தட்டுப்படவே இல்லை. ஸோ நம்ம அழகாகவே அடுக்கி வச்சாச்சு. அதே மாதிரி கீழேயும் செக் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரின்ஸு. நான் ஃபினிஷ் பிராண்டோட தான் வச்சுருக்கிறேன். நிறைய பிராண்ட்ஸோடது இருக்குது. இது வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த கீழே பார்க்குறீங்களா, இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி விடலாம். இதையுமே ஒன்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா 2 வீக்ஸ் வரை தாக்கு பிடிக்கும். 2.5 வீக்ஸ் வரை தாக்கு பிடிக்கும். இது வந்து நம்மளோட டிஷ்ஷஸை வந்து ட்ரை பண்ணி தரதுக்கும் நல்ல வாட்டரை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு வெசல்ஸ் வந்து கம்மினால நான் ஜஸ்ட்டு 2 ஸ்பூன்ஸ் தான் நான் போடுறேன். நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டு இதையுமே நான் க்ளோஸ் பண்ண மறந்துடக்கூடாது. பிறகு எல்லா பவுடருமே கீழே சிந்திரும். அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம், ரின்ஸும் பவுடரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறீங்களா, நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குற மெயின் ஸ்விட்ச் போட்டு ஆன் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு இன்டென்சி கடாய் வருது. அது என்னென்னா 70 டிகிரி செல்சியஸ் ஹை டெம்பரேச்சரில் வெசல்ஸை வந்து க்ளீன் பண்ணும். இந்த மோட் நம்ம எப்போ யூஸ் பண்ணால் ரொம்ப க்ரீஸி ஆயிலான பாத்திரங்கள்லாம் பண்ணணும்னா இந்த இதை யூஸ் பண்ணலாம். இது 2.5 மணி நேரம் போடும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள். இது வந்து கெஸ்ட் எல்லாம் வராங்க, அந்த டீ கிளாஸ் இல்லாட்டி ஜூஸ் டம்ளர் இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணால் எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள். இது வந்து டெம்பரேச்சர் அதிகமாகலாம் இருக்காது, கோல்டு வாட்டர் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இது வந்து 1.5 மணி நேரம் ஓடும் ஆட்டோ. அதுக்கப்புறம் குவிக் வந்து 45 மினிட்ஸ் ஓடும். 28 ப்ளஸ் அந்த ட்ரை கிளீனிங் போட்டோம்னா 40 ட்ரை ஆகணும்னு போட்டோம்னா 45 மினிட்ஸு. அது மாதிரி எக்கோ வந்து பார்த்திங்கன்னா லோ வாட்டர் டெம்பரேச்சர், வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எனர்ஜி கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது ஒவ்வொரு இதாக இருக்குது. ப்ரீ ரின்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப காஞ்ச பாத்திரம்லாம் போடுறோம். இப்போ நம்ம காலையிலே வெசல்ஸை வந்து உள்ளே போட்டோம், ஆனால் நம்ம ஈவினிங் தான் வாஷ் பண்ண போகிறோம்னா இந்த ப்ரீ ரின்ஸ் போட்டோம்னா அது வந்து சும்மா தண்ணி அப்பப்போ ஸ்பார்க்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த இது வந்து காயாமல் வெசல்ஸ் வந்து கொஞ்சம் நனைவோட ஈரப்பதத்தோடவே இருக்கும். இப்போ வந்து நான் ஆட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா ட்ரை போட்டுட்டேன். நான் நைட்டு வெசல் போடுறா இருந்தால் ட்ரை எக்ஸ்ட்ரா ட்ரை போட மாட்டேன். ஏன்னா அது காலையிலக்குள்ளே அது காஞ்சிடும். மார்னிங் எல்லாம் ஒரு 6 மணிக்கு போடுறேன், எனக்கு 7:30க்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா எக்ஸ்ட்ரா ட்ரை போட்டுருவேன். போட்டு இதை ஆன் பண்ணி விட்டால் போது இது 1 hour 35 மினிட்ஸு. எக்ஸ்ட்ரா ட்ரை போட்டேன்னா எனக்கு மார்னிங் வந்து வெசல்ஸை வந்து துடைக்க வேண்டிய தேவையே இருக்காது, அதுவே அழகாக ட்ரை பண்ணி தந்துடும். இது உண்மையிலே ரொம்ப டைம் சேவிங்கான ஒரு விஷயங்க. நம்ம டே டு லைஃப்பில் நான்லாம் காலையில் எந்திரிச்சா எப்படி எனக்கு 9 மணி ஆகுது 10 மணி ஆகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த டிஷ்வாஷர் வந்துட்டுமே அதனால எனக்கு இந்த டிஷ்வாஷர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 2 சைடுமே நான் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். இதில் வந்து சைல்ட் லாக்கு கூட இருக்குது. அந்த மேலே காட்டின ஸ்விட்சில் சைல்ட் லாக் இருக்குது. இப்போ நீங்கள் காட்டுற அந்த ஸ்டாண்டுமே நான் போஷ் பிராண்டில் தான் வாங்கினேன். அது வந்து அலுமினியம் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறாங்க, ரஸ்ட்டு ஃப்ரீ, காலத்துக்கும் கிடக்கும். இப்போ பாருங்கள் நம்ம இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த லைட்டு கீழே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, செக் வாட்டர், ரீஃபில் சால்ட்டு, ரீஃபில் ரின்ஸு. இது ஏதாச்சும் கரண்ட் போயிடுச்சு, தண்ணி சப்ளை ஆகாட்டினாலோ இல்லாட்டி சால்ட்டு போடனாலோ ரின்ஸு காலியாச்சுனாலும் அதில் இண்டிகேஷன் கொடுங்க. அதை வச்சு நம்ம வந்து எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஃபினிஷ் ஆக போகுதுங்க, கம்ப்ளீட் ஆக போகுது. நான் ஓப்பன் பண்ணுற பாருங்க, நான் ஃபினிஷ் ஆனோன்னே ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோ கொதிக்க இருக்குங்க வெசல்ஸ். இது வந்து என்னென்னா நம்ம அந்த இன்டென்சி கடாயிலெல்லாம் அந்த மோட்லலாம் போட்டோம்னா 99.9% ஜெர்ம்ஸு பாக்டீரியாஸ் இதெல்லாமே அது ரிமூவ் பண்ணிடும். அது மாதிரி ரொம்ப பக்கா க்ளீனாகவே நமக்கு வந்து க்ளீன் பண்ணி தரும். இங்கே பாருங்கள் டம்ளர் அந்த உள்ள எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணி தந்துடும். இந்த பாட்டில்ஸ் கூட பாருங்கள், இது ஆயில் பாட்டில் எவ்வளோ க்ளீனாக அதை ஆக்கி தந்துருக்குதுன்னு பார்த்தீங்களா? அதாங்க அவ்வளோ அழகாகவே நமக்கு பக்காவாக க்ளீன் பண்ணி தந்துருச்சு. கீழே பார்த்தாலும் அந்த பிளேட்ஸு எல்லாமே அழகாகவே வாஷ் பண்ணி தந்துடும். நம்ம தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ட்ரை போட்டனாலும் அங்கே பாருங்கள் தண்ணி நனைவு கூட அதில் இல்லை. மீன்ஸ் நம்ம காலையில் மார்னிங் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து நம்ம டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுறோம்னா நம்ம வந்து துடைக்க வேண்டிய தேவையே இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம டிஷ்வாஷரோட வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு எதுவுமே செட் ஆகாமல் தான் நான் ஃபைனலாக இது வாங்கினேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட டிஷ்வாஷரை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க.
இது உண்மையிலே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, இந்த டிஷ்வாஷரோட ப்ரைஸ் வந்து 46,000 மீன்ஸ் சம்வாட் லைக் 3,000 அந்த மாதிரி எங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் ஃபைனல் பேமெண்ட் 46,000 கிட்ட நாங்கள் பே பண்ணோம். அந்த கவருமே பாஷ் பிராண்டோட தான், அதே மாதிரி அந்த ஸ்டாண்டுமே பாஷ் பிராண்டோட தான். அது கவருக்கு வந்து 750 சம்திங் நினைக்கிறேன். அந்த ஸ்டாண்டுக்கு வந்து 3 to 4,000 இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ரஸ்ட் ஃப்ரீ லைஃப் லாங்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அது வாங்கிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் ரொம்ப எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுமோ, இல்லாட்டி ரொம்ப நமக்கு செலவாக இருக்குமோ அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து இந்த 6 monthsல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் வந்தது. நம்ம வேணால் அதை குவிக் மோடில் வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனலாக சொல்ல போனால் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னைய மாதிரி யாருக்காச்சும் இது தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயம் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் சச் வீடியோ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.